அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் புதிய வாய்ப்பையும் பல்வேறு விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானமாகிய 12 இருக்கக்கூடிய குரு திருக்கணிதத்தின்படி ஜென்மத்திற்குள் நுழைந்து விட்டார். பாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக விரயத்தில்தான் இருக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். எனவே குரு பகவானின் அமைப்பு இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மற்ற கிரகநிலைகள் அதிக சாதகமற்ற சூழலில் வரும்போது மட்டும்தான் குரு பகவானிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடும் போது எதிர்பாராத வீண் விரய செலவுகளும் பல்வேறு வகையான சிரமங்களையும் ஜென்ம குருவால் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உண்டாகினாலும் அவற்றிற்கான தீர்வுகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சிறு சிறு அலைச்சல்களும் தொல்லைகளும் ஏற்பட்டாலும் கூட உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு வீடு மாறுதல் ஏற்படும். இடமாறுதல், தொழில் மாறுதல் போன்ற சில மாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஜென்ம குருவால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளும் போது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து உறுதியாகவே முன்னேற்றத்தை பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை திருக்கணிதத்தின்படி சனி வலுப்படுத்துகிறார். வாக்கியத்தின்படி 9ல் தான் அமர்ந்திருக்கிறார். அவருடன் இணைந்து ராகு ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 9ல் அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி மே 18ஆம் தேதி முதல் முழுமையாக அமர்கிறாருங்க. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக வலுவாக இந்த வேளையில் பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பால் உங்களுடைய சிறு முயற்சியில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல தடைகள் விலகி மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். பல மாதங்களாக நீடித்து வரக்கூடிய பணிப்போர் விலகக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் கிடைக்கிறது. கூடுதல் சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரங்க. மற்றவர்களின் உதவியுடன் மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணம்
தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே அற்புதமாக இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையை மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் சனியுடன் இணைந்து வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 9ஆம் இடத்தை ராகு வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்லபடியாக தொழில் ரீதியாக உற்பத்தி மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. குரு பகவான் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் உறுதியாகவே முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்க முடியும். பல்வேறு வகையான துறை ரீதியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். வெளிநாடு சென்று பல்வேறு வகையான புதிய ஆர்டர்கள் எடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். மிக பெரிய அளவில் லாபமும் வருவாயும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறார், தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிட்டும். வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு பழைய கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அடிக்கடி ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் முற்றிலுமாக மிதுன ராசிக்காரர்களுடைய கல்வியில் நல்ல மதிப்பெண்ணுடன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக கைகூடும். மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைத்த பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். சூரியனும் 15ஆம் தேதி வரை லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். 15ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக விரயத்திற்குள் நுழைகிறார். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் நிச்சயமாக பல பணிகளை சிந்தித்து திறன்படவும் சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயத்தையும் நிறைவான தன லாபத்தையும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். சுக்கிரன் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது கர்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு லாபம் இந்த தருணத்தில் உயரும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 6, 7, 8 ஆகிய இடத்தை வலு சேர்க்க போகிறார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் கவனத்துடன் இருங்க. குறிப்பாக 16, 17, 18 ஆகிய தேதிகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும்.